இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம டைரக்டர் நெல்சன் அண்ணா புதுசா ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கிட்டாரு. எலெக்ஷன் படத்துக்கான செகண்ட் சிங்கிள்கான ரிலீசிங் டேட், அரண்மனை பார்ட் 4 இந்த படத்துக்கான புக்கிங்ஸ்லாம் ஓபன் பண்ணிட்டாங்க. இது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். நம்ம டைரக்டர் நெல்சன் அண்ணா இவரோட மேக்கிங், அது மட்டும் இல்லாம இவரோட படத்துக்குன்னே ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ நம்ம டைரக்டர் நெல்சன் அண்ணா பாத்தீங்கன்னா புதுசா ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதுக்கான நேம் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா ஃபிலமெண்ட் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கான பேரை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை யாரு, அதாவது நெல்சன் அண்ணா ப்ரொடியூஸ் பண்ற இந்த ஃபர்ஸ்ட் படத்தை யாரு டைரக்ட் பண்ண போறாங்க, அது மட்டும் இல்லாம இந்த படத்துல யாரு ஹீரோவா நடிக்க போறாங்க அப்படின்ற நியூஸ் எல்லாம் மே 3ஆம் தேதி அபிஷியலா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல அவரே பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. முன்னாடி ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்தது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த மாதிரி நம்ம டைரக்டர் நெல்சன் அண்ணாவோட அசிஸ்டன்ட் சிவபாலன் நம்ம கவின் அண்ணா வச்சு ஒரு புதிய படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. இந்த படம் நம்ம கவின் அண்ணாவோட 6வது படமா உருவாக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நியூஸ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு இருந்தது. இந்த படம் தான் நம்ம டைரக்டர் நெல்சன் அண்ணா ப்ரொடியூஸ் பண்ற முதல் படமா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற நியூஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ கிடைச்சிருக்கு. நம்ம மே 3ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா அபிஷியலா வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த படமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்ம உரியடி விஜயகுமார் அவர்கள் நடிக்கிற படம் தான் எலெக்ஷன். இப்போ ரீசெண்டா கூட இந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த எலெக்ஷன் படத்துல இருந்து செகண்ட் சிங்கிளான மாணவன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை ரிலீஸ் பண்ண போறாங்க. என்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாளைக்கு, அதாவது மே 2ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த எலெக்ஷன் படத்துல இருந்து மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாங் ரிலீஸ் பண்ண போறாங்க. நம்ம கோவிந்த் வசந்தாவோட மியூசிக்ல இந்த பாட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த எலெக்ஷன் படத்தை தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இவரு இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. இந்த எலெக்ஷன் படமும் வர மே 17ஆம் தேதி இந்த படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. இந்த எலெக்ஷன் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சுந்தர்சி சார் இவரோட டைரக்ஷன்ல நம்ம தமனா, ராஷிகனா, அதுக்கப்புறம் நம்ம சுந்தர்சி சாரே ஹீரோவா நடிச்சிருக்கிறேன் அரண்மனை பார்ட் 4 இந்த படம் வர மே 3ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இல்ல. இப்போ இந்த அரண்மனை பார்ட் 4 படத்துக்கான புக்கிங்ஸ்லாம் ஓபன் பண்ணியிருக்காங்க. இந்த அரண்மனை பார்ட் 4 படத்துக்கான புக்கிங்ஸ்லாம் இன்னையில இருந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணியிருக்காங்க. இந்த அரண்மனை பார்ட் 4 படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி என்ன ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.